அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் தாங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்க மதுரை தான். மதுரை நகரி அப்படிங்கிற இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷனே கிடையாதுங்க. எதனால்னா இவங்களுக்கு இபி அப்ரூவ்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சில ரீசன்கள்னால. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். என்னென்ன காரணம், எதனால் இபி கிடைக்கல, எதுக்காக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் தகவல்கள் எதுவும் தேவைன்னா சோலார் சம்மந்தப்பட்ட சோலார் உங்களுக்கு போடணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது. இந்த நம்பர் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் தான். அதில் ஆடியோ மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். உங்களோட ஆடியோ மெசேஜுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம். 24 ஹவர்ஸ்லேயோ 40 ஹவர்ஸ்லேயோ உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கிளியராக ஆடியோ மெசேஜ் சொல்லி நம்ம நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சோலார் சந்தேகங்களுக்கு அத்தனைக்குமே நாங்கள் ஆடியோ மெசேஜ் மூலிமா ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் அது மூலிமா உங்களுக்கு தகவலை எங்களுக்கு பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எக்ஸைடு 200 AH சோலார் பேட்டரி தாங்க. 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதேமாதிரி லெட் ஆசிட் பேட்டரி தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டிங்க. யூடிஎல் இன்வெர்ட்டர் ப்ளஸ் லித்தியம் பேட்டரி சப்போர்ட்டடு தான். எதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெட் ஆசிட் பேட்டரி போட்டிருக்குன்னா லித்தியம் பேட்டரி போட்டோம்னா இவங்களுக்கு பேக்கப் பத்தாது. ஏன்னா 24x7 இங்கே இபியே கிடையாது. அப்படி இருக்கும்போது 100 AH பேட்டரி போடும்போது இன்கேஸ் ஒரு நாள் 2 நாள் லைட்டாக க்ளவுடியாக இருக்குது, ரொம்ப மழை காலமாக இருக்குது, அவங்களுக்கு சன்லைட்டோட டெம்பரேச்சர் கிடைக்கல, அதனால் பவர் பேக்கப் ஈஸியாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி 1 kW இன்வெர்ட்டர் தான். இது 12 volt இன்வெர்ட்டரு ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா இந்த 1 kW இன்வெர்ட்டரில் நீங்கள் அதிகபட்சம் அவுட்புட் லோடு அட்டன் செகண்டில் எடுத்துன்னா 700 800 வாட் பீக்குள்ளே தான் எடுக்க முடியும். 80% லோடு தான் எடுக்க முடியும். அதே பேட்டரி 200 AH லெட் ஆசிட் பேட்டரி போட்டிருக்கோம் அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு 150 180 பேக்கப் ஃபுல்லாகவே 100% நீங்கள் எடுக்கலாம். அதேமாதிரி சார்ஜிங்க்கும் ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இவங்களுக்கு அதே 590 வாட்ஸில் டாப்கான் பேனல் சோலார் பேனல் தான், யூடிஎல் பேனலோட தான் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 590 வாட்ஸ் 2 பேனல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது. உங்கள் வீட்டில் உள்ள நீங்கள் எல்லா மிஷின், அதாவது ஃப்ரிட்ஜு போடலாம், வாஷிங் மிஷின் அதோட என்ன கெப்பாசிட்டி அது இந்த மாதிரி வரும், சிசிடி கேமரா, டிவி ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிஸ்ஸு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். ப்ளஸ் லைட்டு ஃபேன் எப்போதும் நார்மலாக நீங்கள் போடுறது. எதனாலனா இந்த இடத்துல இபி சர்வீஸ் கிடையாதுன்னா, இபி இல்லாதனால நீங்கள் போடுறீங்க. காஸ்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் அதிகமாகக்கூடாது. அதே மாதிரி 1 kW மேலே போகும்போது காஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரீசன்னா வீட்டுக்கு மேலே ஹெச்டி சர்வீஸ் இபி கிராஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு இபி சர்வீஸ் தர முடியாதுட்டாங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, முடியல. அதனால் நம்மளோட சேனலை பார்த்து தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு இது மாதிரி 1 kW தான் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மோட்ரு இதில் அவங்களுக்கு இபியில் தண்ணி ஏற்றுறதுக்காக ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த தண்ணி ஏற்றுற மோட்டர் தவிர நம்ம போட்டோம்னா மோட்டருக்கு தனியாக போடும்போது கெப்பாசிட்டி அதிகமாக போடணும், உங்களுக்கு காஸ்ட் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த 1 kW சிஸ்டத்துக்கு ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 6 அடிக்கு 7 அடி ஹைட்டு வச்சு ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் ஒர்க்கு, காங்கிரீட்டு இது எல்லாமே கஸ்டமர் ஸ்கோப் சைடு கொடுத்தோம். அவங்க நீட்டாக எல்லாம் பக்கமாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம தான் எல்லாமே கூட இருந்து தான் இந்த ஒர்க்கை எல்லாமே நம்ம பண்ணுவோம். பட் நம்மளோட ஆஃபீஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் லோக்கலில் ப்ரைஸ் விசாரிக்கிறத பொறுத்தோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6,000 to 7,000 டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அது கஸ்டமர் ஸ்கோப் தான் வரும். அதேமாதிரி அந்த சிவில் ஒர்க்கு செய்கிறதும் கஸ்டமர் ஸ்கோப் தான் வரும். நம்ம இதில் கம்பல்சரி பார்த்திங்கனாக்கா என்னென்ன கொடுத்துருவோம்னாக்க உங்களுக்கு 200 AH சோலார் பேட்டரி எக்ஸைடில் 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும், MPPT இன்வெர்ட்டர் ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் அப்போ என்ன உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவைலபிள் வருதோ வித் லித்தியம் சப்போர்ட்டோட அந்த இன்வெர்ட்டர் கொடுத்துருவோம். 3 இயர்ஸ் இன்வெர்ட்டர் இப்போ எல்லாத்துக்குமே வாரண்டிங்க. எல்லாமே சர்வீஸபிள் வாரண்டி தான், ஆன்சைட் வாரண்டிங்க. ப்ளஸ் அதேமாதிரி பேனலுக்கு பார்த்திங்கன்னா லைஃப்னு பார்க்கும்போது 25 30 இயர்ஸு, அதோட வாரண்டி 12 10 இயர்ஸ் பிராண்டை பொறுத்து மாறும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா 590 வாட்ஸில் 2 பேனல் போட்டிருக்கோம், 150ல் 2 போட்டிருக்கோம். அது எதுக்காக போட்டோம்னா இவங்களுக்கு இபி சர்வீஸ் இல்லை, அந்த மோட்டரை இதில் யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஏசி கரண்டில் யூஸ் பண்ணக்கூடிய 1 HP மோட்டர் பார்த்திங்கன்னா ஜெட்டு பம்ப் மோட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தாங்க ஓப்பன். இதில் போட முடியாதுங்கிறதுனால பிஎல்டிசி ப்ரெஸ்லெஸ் பம்பு போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 150 வாட்ஸ் 2 பேனல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தர் கேட்டு அதை ரெஃபர் பண்ணியிருந்தேன்.
பட் நிறையா அதில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு அந்த பிஎல்டிசி மோட்டர்னால் என்ன, அதனால் என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதனால் என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், டேரெக்டாக ஒர்க் ஆகும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம், காஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி மற்றொரு வீடியோ போடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறது மேக்ஸிமம் 590 வாட்ஸில் 2 பேனல் டாப்கான் வித் மோனோபர்க் ஆஃபர்ட்டு தான். எக்ஸைடு பேட்டரி 2 AH லெட் ஆசிட் பேட்டரி லித்தியம் சப்போர்ட்டோட கொடுத்துருவோம். இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kW இன்வெர்ட்டர் UTL ப்ளஸ் இது மாதிரி என்க்ளோசர் பாக்ஸ் வச்சு DCMCக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு எர்த்திங் ஒன்று உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். இதில் இன்சுலேஷனு, டிசி கேபிள், ஏசி கேபிள், இதுக்கு வரக்கூடிய இன்புட் அவுட்புட் எல்லாமே அதோட மெட்டீரியல் டோட்டலாகவே நம்ம போட்டு உங்களுக்கு கிளியராக அவுட்புட் எடுத்து கொடுத்து உங்கள் வீட்டில் லோடு எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி லிட்டாசிட்டி பேட்டரிக்கும் லித்தியம் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம்னா, லித்தியம் பேட்டரி நீங்கள் போட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. லிட்டாசிட்டி பேட்டரிக்கு நீங்கள் லிட் ஆசிட்டில் வந்து உங்களுக்கு பேட்டரி வாஸ்ட்டு வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து இதில் டாப் ஆஃப் பண்ணி கம்பல்சரி ஒரு 3 மாதமோ 2 மாதமோ லைஃபுக்கு இருந்த மாதிரி 1 மாதத்துக்கு ஒரு தரையும் நீங்கள் செக் பண்ணி டாப் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் இதில் மெயின்டெனன்ஸு. மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் லைட்டு, ஃபேனு, உங்கள் வீட்டில் வந்து நார்மல் ஒரு ஃப்ரிட்ஜு ஓட்டணும், ஒரு 650 வாட்ஸில் வந்து ஒரு 650 வாட்ஸில் மிக்ஸி வச்சுருங்க. அந்த மிக்ஸி வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ரன் ஆகும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மோட்ரு ஓடணும், நான் வந்து டிவி வந்து ஏசி ஓடணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலாரை நம்பி தான் வீடு பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஹெவி லோடெல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு நார்மல் ஒரு 650லேருந்து 700 வாட்ஸுக்குள்ளே லோடு எடுக்கிற அட்டன்சைன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் அதில் தான் வந்து பண்ண முடியும். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து இந்த 1 kW சூட்டபுள் ஆகாது. பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் ஏசி ஓட்டலாம், உங்கள் வீட்டில் உள்ளது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்ஸி, கிரைண்டரு எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ஓட்டலாம். பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இவங்களுக்கு வந்து இவங்க பட்ஜெட்டுக்கு இவங்களோட வீட்டுக்கு தேவையானது எனக்கு 1 kW போதும் அப்படின்னாங்க. ப்ளஸ் வந்து அந்த 1 kW தான் போட்டு கொடுத்து இன்வெர்ட்டர் பேட்டரி ஓடிட்டுருக்கு. ஆஃப் கிட்ட பொறுத்தல அவங்களுக்கு இன்வெர்ட்டரோ பேட்டரியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பிஎல்டிசி பம்ப் போட்டோம், அதில் ஒரு சின்ன ஒரு இது ஒர்க்கிங் பிரின்சிபால் எல்லாம் ப்ராப்ளம் தான். ஒன்று ஃபஸ்ட் டைம் நமக்கு அப்படிங்கிறதுனால சரியான கிளியரான ஒரு ஐடியாவும் இல்லை. இனி அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்டிசி பம்பை பற்றி ஃபுல்லாகவே நம்ம வந்து எங்கெல்லாம் இபி பவர் இல்லாமல் நம்ம கேட்குறாங்களோ அவங்களுக்கு விற்று ஒரு 100 ஃபீட்குள்ளே நீங்கள் ஒரு போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கும் இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே போனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. பட் அது தேவையில்லை. இதே மாதிரி சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் உங்கள் வீட்டுக்கு இபி கனெக்ஷன் இல்லை, எனக்கு வந்து பட்டாவில் பிரச்சனை, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனை, புறம்போக்கு இடமா இருக்குது, பட்டா தர மாட்டேங்கிறாங்க, அப்பா பேரில் இருக்குது, என்னோடய பேருக்கு மாற்ற முடியல, இபி கிடைக்கல, பங்கு பிரிக்க முடியல அப்படின்னு இருக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து லைட்டு, ஃபேனு, உங்கள் வீட்டில் உள்ள டிவி, கேமரா, ஃப்ரிட்ஜு, ஒரு மிக்ஸி ஓடுற அளவுக்கு நம்ம வந்து இந்த 1 kW சிஸ்டம் போட்டு கொடுக்குறோம். கம்பல்சரி உங்களுக்கு இந்த 1 kW சிஸ்டத்தோட காஸ்ட்டு டோட்டலாகவே ஒரு 80,000 வந்துருங்க. இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு 80,000 82,000 வந்துடும். அப்ராக்சிமேட்டாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு, கொட்டேஷன், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 75,000 கம்பல்சரி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். 75,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் சைட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.